டார்லிங் சொல்லிட்டு டப் சூட்குள்ள உள்ள வந்து மேலே கை வச்சோன்னா எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. நான் டப் சூட்ல இருந்து கத்துனாலும் கேட்காது, வெளியே வந்து கீழே ஓடி வந்துட்டு அது ஸோ கால் பண்ணி என்ன ரொம்ப டெக்ஸ்ட் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. டார்லிங் டியர் இருக்கியா, உனக்கு ஒர்க்லாம் வருதா டப்பிங்க்கு, இந்த மாதிரி நல்லவர்கள் எல்லாம் ராத்திரி 10:30 மணிக்கு மேலே தான் மெசேஜ் பண்ணுவாங்க. டப்பிங் யூனியன் தலைவர் ராதாரவிட்ட எடுத்துட்டு போனா அவர் உங்களுக்கு நல்ல நியாயம் வாங்கி கொடுத்துருப்பாருல்ல. முதல்ல ராதாரவி நல்லவரா, போய் அந்த பொண்ணு மேலே கை வச்ச, உனக்கு கை வைக்கிறதுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு அவர் வந்து. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு நிர்வாகத்துல தலைவரா இருக்கிற போது அவர் கீழே இருக்கிறவங்களும் எப்படி செயல்படுவாங்க? உங்களுக்கும் ஒரு பயமா இல்லையா? ஏன்னா டப்பிங் யூனியன்ல தான் வேலை பார்க்குறீங்க, ஒரு பவர்ல இருக்கிற ஒரு நபர் ராதாரவி எதிர்க்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ராதாரவிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு மேல ஷாஜி இப்படி வந்து கை வச்சாருன்னா ராதாரவி இப்படிதான் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஒரு விக்டிம்னா நான் டப்பிங் யூனியன்ல மெம்பரா இல்ல, கோர்ட்டு குற்றவாளின்னு சொன்ன ஷாஜி இன்னும் டப்பிங் யூனியன்ல மெம்பர்ஷிப்பா நீடிச்சிட்டு இருக்காரு. இதுதான் எங்களோட நிர்வாகம். ஆனா அந்த 4 வருஷம் நீங்க இழந்தது என்ன? அப்பா இல்ல, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. என் அப்பா கூட இல்ல வேணாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் நான் எதுவும் தப்பு பண்ணலையே, நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இதுக்காக நம்ம ஓடிட்டே இருக்கோமே, இதை விட்டுட்டு கிவ் அப் பண்ணிட்டு போயிடலாம் நிம்மதியா. நான் எந்த தப்பும் பண்ணல, இவங்களால எங்க அப்பா வேற நான் எழுந்திருக்கேன், இவங்க எல்லாரும் தான் காரணம் எங்க அப்பா இருந்ததுக்கு. வந்து மேல கை வச்சுதான் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க ஆக்ஷன் எடுக்கல. எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன் டப்பிங், என்னால அது பேச முடியல. இந்த ஷாஜிக்காக மொத்த டப்பிங் யூனியனும் உங்களுக்கு எதிராக செயல்படணும். கதிரவன் பாலுக்கு வந்து ஷாஜி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு திருடனுக்கு இன்னொரு திருடன் தானே ஒத்துழைப்பாங்க. அதை நீங்க பொத்தாம் பொதுவில் அப்படி சொல்ல முடியாதுல்ல. இல்ல, அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. நானா இருக்கட்டும், சுமதியா இருக்கட்டும், சின்மயா இருக்கட்டும், மதியானாவா இருக்கட்டும், ஜேம்ஸா இருக்கட்டும், தாஸ்ரதி சாரா இருக்கட்டும், முரளிகுமார் சாரா இருக்கட்டும், எல்லாருமே டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்க யூனியனுக்கு அகைன்ஸ்டா செயல்படுறோமா. ஆனா ப்ரூஃப் எதுவுமே இல்ல அவங்க கிட்ட, சும்மா வாயிலே வட சுடுவார் கதிரவன் பாலு வந்து. தனிப்பட்ட முறையில சங்கீதா ஷாஜி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அதுக்கும் யூனியனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு. நான் ஃபர்ஸ்ட் யூனியன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நீ ஏன் ஆக்ஷன் எடுக்கல? இந்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்க அவருக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல. அவர் எதுக்கு செக்ரட்டரி போஸ்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு? ரிசைன் பண்ணிட்டு வெளியே போக வேண்டியதானே? அதுவும் கதிரவன் ராதாரவி சொல்லிதான் இவங்க மத்த 5 பேர் வந்து என்ன அட்டாக் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கை விட்டு ஃபுல்லா ஸ்கிராச் பண்ணிட்டு அவங்களே வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ள கை வச்சு கிழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சின்னையா என்ன சொல்றாங்க இந்த தீர்ப்பு? அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்களே இந்த மாதிரி டப்பிங் யூனியன்ல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அட்டூழியம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணேன். லைனா தான் 2 பேரும் அடுத்தடுத்து டெர்மினேட் ஆனோம். I don't know whether calling a person as darling is an offense. I openly and unconditionally regret for the acts and I pray to forgive me. அக்செப்ட் பண்ணிருக்காரு அவரு. எஸ் மேம். ஒரு ஆண் தன் மனைவியை டார்லிங்னு கூப்பிடலாம், காதலிய கூப்பிடலாம், தன்னை பிடிச்சவங்களை கூப்பிடலாம், தனக்கு பிடிச்சவங்களெல்லாம் டார்லிங்னு கூப்பிட முடியாது. அப்படி கூப்பிட்டா 6 மாசம் சிறை தண்டனை. பெண்கள் வேலை செய்யற இடத்துல அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஆண் தப்பா பேசினாலோ இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இந்த வேலையில இருக்க முடியும்னு சொன்னாலோ பெண்கள் பெரும்பான்மையா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு அதை கடந்து போயிடுவாங்க, அந்த இடத்துல இருந்து வேற வேலை தேடி போயிடுவாங்க, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆக்ஷன் எடுத்தோ எடுக்காமலையோ நிறைய அரசியல்லாம் அங்கே நடக்கும். சில பெண்கள் அதுக்கு இணங்கி போறவங்க ரொம்ப கம்மியா இந்த சொசைட்டில இருக்க தான் செய்யறாங்க. ஆனா இதுல ரொம்ப விதிவிலக்கான பெண் தான் சங்கீதா. டப்பிங் யூனியன்ல டப்பிங் யூனியன் மெம்பரா ஒரு காலத்துல இருந்தாங்க, இப்போ இல்ல. அவங்க டப்பிங்காக ஒரு ஸ்டுடியோ போகும்போது ஷாஜிங்கிற நபர் அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா சங்கீதா அவங்க இருக்கக்கூடிய யூனியன் டப்பிங் யூனியன்ல செக்ரட்டரியா இருக்கக்கூடிய கதிரவன் கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு போறாங்க. ஆனா அதுக்கு பனிஷ்மெண்ட்டோ எந்த ஒரு ஆக்ஷனுமோ எடுக்கல அப்படின்னு அவங்க நம்பினதுனால காவல்துறை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. கோர்ட்ல இந்த கேஸ் நடக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, 4.5 வருஷம். ஒரு பொண்ணு தன்னை வேலை செய்யற இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டப்ப 4.5 வருஷம் ஒரு சட்ட போராட்டம் நடத்துவாங்களான்னு என்கிட்ட கேட்டா நான் அப்படி யாரையுமே இதுவரை பார்க்கல. சங்கீதா தான் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு வெற்றியான ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்காங்க. ஷாஜிக்கு 6 மாசம் சிறை தண்டனையும் ஃபைனும் வாங்கி கொடுத்திருக்காங்க சங்கீதா. இந்த சிங்க பெண் கிட்ட டப்பிங் யூனியன்ல என்ன நடந்தது அப்படிங்கறத கேட்கலாம். ஸோ வாழ்த்துக்கள் சங்கீதா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. 4.5 வருஷம் சட்ட போராட்டங்கிறது யாரும் ரொம்ப ஈஸியா பண்ணிட மாட்டாங்க. பட் சங்கீதா நீங்க எதிர்த்து போராடினது டப்பிங் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை, அங்க தலைவரா இருக்கிறது ராதாரவி, செக்ரட்டரியா இருக்கிறது கதிரவன், டப்பிங் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் ஷாஜி, இவங்களை எதிர்த்து நீங்க கோர்ட்ல போய் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. பட் இது ரொம்ப ஈஸி இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு? ஷாஜின்றவர் வந்து டப்பிங் யூனியன்ல மெம்பரா இருக்கார், பிளஸ் அவர் சவுண்ட் இன்ஜினியர் கூட. அவரோட ஒரு ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருக்காரு கோடம்பாக்கம்ல, பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல இருக்கும் வீனஸ் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து நான் டப்பிங்
ஒர்க்குக்காக அவரோட ஸ்டுடியோக்கு வந்து நான் பேசிட்டு இருந்தேன் டப்பிங். ஸோ அப்பதான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட வேர்பலா வந்து பேச ஆரம்பிச்சாரு. நீங்க என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, செக்ஷுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உங்க ஸ்டுடியோக்கு போல கொஞ்ச நாளா. அதுக்கப்புறம் கால் பண்ணிமா சாரிமா அப்பாலஜிஸ்மா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது, நீங்க வாங்க ஒர்க் பண்ணுங்க, நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னாரு. அவர் அப்பாலஜிஸ் பண்ணாரு. சரி திருந்திருப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில நான் ஃபர்தரா அவரோட ஸ்டுடியோக்கு ஒர்க்குக்காக நான் கண்டினியூ பண்ணேன். அப்புறம் 2020 வந்து திரும்ப அவர் ஸ்டார்ட் பண்ணி என் மேலேயே கை வச்சாரு. ஏர்லி மார்னிங் ஸ்டுடியோ கால் ஷீட் போயிருந்தேன். டார்லிங் சொல்லிட்டு டப்சூட்குள்ள உள்ள வந்து மேலே கை வச்சோன்னே எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. நான் டப்சூட்ல இருந்து கத்துனாலும் கேட்காது வெளியே வந்து. ஸோ அதனால நான் வந்து கீழே ஓடி வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஸ்டுடியோ கீழே ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பேசிட்டு அப்புறம் நான் எல்லா கால் ஷீட்டும் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அன்னைக்கு எந்த ஒர்க்குமே நான் பண்ணல. இவர் இந்த மாதிரி எனக்கு காலைல பண்ணதுனால நைட்டெல்லாம் ஒரே வீடியோ கால், ஆடியோ கால், டெக்ஸ்ட் மெசேஜஸ் சொல்லிட்டு என்ன ரொம்ப டெக்ஸ்ட் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. நான் வந்து டப்பிங் யூனியன் செக்ரட்டரி கதிரவன் அவருக்கு வந்து நான் கால் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவர் வந்து இருங்கன்னு சொல்லிட்டு ஷாஜி கிட்ட பேசிட்டு ஷாஜி இனிமேல் உங்களை வந்து ஒர்க்கு கூப்பிட மாட்டாரு, நீங்களும் அந்த ஸ்டுடியோக்கு போகாதீங்க சார், இது எனக்கு பதில் இல்லை, நான் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன், அவர் வந்து என்கிட்ட தப்பா மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னு சொல்லிட்டு நீ யூ ஷுட் டேக் த ஆக்ஷன் அப்படின்னு சொன்னேன். நான் அதுக்கு உடனே வந்து இல்ல நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கதிரவனோட ஒய்ஃப் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் தான், அவங்க பேர் வந்து ரேணுகா. ஸோ நான் தான் சொன்னேன், உங்க ஒய்ஃப் மேல வந்து ஷாஜி கை வச்சாருன்னா இப்படிதான் உங்களோட ஸ்டாண்ட் இருக்குமான்னு கேட்டதுக்கு கட் பண்ணிட்டாரு கால். அதுக்கப்புறமா வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யூனியன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். பட் எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் லீகலா வந்து நான் ஃபர்தரா போறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே எனக்கு த்ரெட்டனிங் கால் வந்துச்சு, நீங்க லீகலா போனீங்கன்னா உங்களை நான் யூனியன்ல இருந்து டெர்மினேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரவன் பாலு வந்து சொன்னாரு. பரவாயில்ல சார், நான் எதா இருந்தாலும் லீகலாவே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணேன். சிஎஸ்ஆர் ஃபைல் பண்றதுக்கு 6 மாசம் மேடம், அப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு 1.5 வருஷம், அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு 3 வருஷம். பண்ண சார்ஜ் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பு. திரும்ப நான் வந்து ஆல்டர் த சார்ஜ் ஷீட் சொல்லிட்டு ஹைகோர்ட்ல வந்து பெட்டிஷன் போடுறேன். ஜஸ்டிஸ் வந்து ஓகே இந்த சார்ஜ் ஷீட் செல்லாது, ஸோ நீங்க வந்து லோயர் கோர்ட்ல அதாவது சைதாப்பேட் கோர்ட்ல வந்து ஜட்ஜு முன்னாடி வந்து சீஃப் கொடுங்க, ஸோ அதுதான் வந்து ஃபைனல் சார்ஜ் ஷீட் சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கேஸ் வந்து கோர்ட்டுக்கே வந்துச்சு, ட்ரையலே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு மேடம். நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உடனே சிஎஸ்ஆர் வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்டுக்கு ஃபைனல் ஃபர்ஸ்ட் செக்அப் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. ஏன் சிஎஸ்ஆர் போடவே 6 மாசம் ஆச்சு? மேடம் சிஎஸ்ஆரே போடல மேடம். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நான் கோர்ட்டோட டைரக்ஷன் வாங்கிட்டதுக்கு அப்புறம் கூட அவங்க கோர்ட்டோட ஆர்டரையும் மதிக்கல. போலீஸ் ஸ்டேஷன் வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் தான், ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து. திரும்ப நான் என்ன பண்றேன், ஹைகோர்ட்டுக்கு நான் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்றேன். அவங்க வந்து அங்க போய் நான் பெட்டிஷன் போட்ட உடனே எனக்கு அடுத்த நிமிஷம் கால் வந்துருச்சு, மேடம் நாங்க சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணிட்டோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானும் என்னோட அட்வொகேட் சாரும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இது பண்ணோம். இதுதான் மேடம் எனக்கு எல்லாமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவும் இதை என்னோட கேஸ் டீடைல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு 2 ஆர்டர் வரும். சைதாப்பேட் ஆர்டர் வரும், ஹைகோர்ட் ஆர்டர், எல்லாமே 2 ஆர்டர். ஏன்னா சைதாப்பேட் கோர்ட் ஆர்டர் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல மதிக்க மாட்டாங்க, ஏன்னு எனக்கு தெரியல இன்னும் அதுக்கு ரீசன் வந்து. இப்போ உங்களுக்கு டப்பிங் ஸ்டூடியோல ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் எங்க போவீங்க? முதல்ல வந்து நான் டப்பிங் யூனியன்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். பட் ஆக்ஷன் எதுவும் எடுக்காதனால வந்து நான் லீகலா ப்ரொசீட் பண்ணேன். உங்களோட டப்பிங் யூனியன் எப்படி செயல்படும்? ஆர்டர் வைஸ் யார் யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு? தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ராதாரவி இருந்தாங்க, செக்ரட்டரி வந்து கதிரவன் பாலு, ட்ரெஷரர் வந்து அப்ப வந்து சீனிவாசன் மூர்த்தி இருந்தாரு. பட் இப்ப வந்து ஷாஜிதான்றவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே கமிட்டி மெம்பர்ஸ், வைஸ் பிரசிடென்ட் அந்த மாதிரி வந்து ஒரு போஸ்டிங்ல வந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒரு 23 பேர் இருப்பாங்க அந்த டெசிக்னேஷன்ல, ஒரு டெசிக்னேஷன்ல வந்து. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலா பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குன்னா அங்க என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கப்படுது? ஆக்சுவலி ஓப்பனா சொல்லணும்னா பெண்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா யாரு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அந்த விக்டிம் தான் டார்கெட் பண்ணுவாங்க. எங்களோட டப்பிங் யூனியன் அப்படிப்பட்ட ஒரு டப்பிங் யூனியன். யாரு தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. இவங்களை டார்கெட் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தையும் அழிப்பாங்க. பிளஸ் வந்து ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லிட்டு நீங்க யூனியனுக்கு அகேன்ஸ்டா செயல்படுறீங்க, நீங்க அதை பண்றீங்க, நீங்க இதை பண்றீங்கன்னு சொல்லிட்டு டெர்மினேஷன் பண்ணிடுவாங்க. எங்களோட யூனியன் நிர்வாகிகள் வந்து அப்படிப்பட்ட ஒரு யூனியன். அப்போ அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க வெளியில எடுத்துட்டு போனா உங்களை டெர்மினேட் பண்ணிட்டாங்களா? அப்போ ஆமா, என்ன இப்ப டெர்மினேட் பண்ணிட்டாங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. எனக்கு தெரிஞ்சு 2023 செப்டம்பர்ல எண்ட்ல வந்து என்ன டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. சோ இப்போ நீங்க டப்பிங் யூனியன்ல மெம்பரா இல்ல. இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க வெளியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போனதுனால மட்டுமே? ஆமா. அதுவும் இல்லாம என் கூட சுமதின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். அவங்க வந்து ஷாஜியோட கேஸ்லயும் விட்னஸ்ல இருக்காங்க. ஜெனரல் பாடி மீட்டிங்ல ஒரு கேஸ் இருக்கு, அசால்ட் கேஸ், அதுலயும் வந்து விட்னஸா இருக்கிறதுனால அவங்களையும் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 to 9 ஷோகாஸ் நோட்டீஸ் வந்திருக்கோம் அவங்களுக்கு. வந்து சும்மா நீங்க இதை பண்ணிட்டீங்க, நீங்க அதை பண்ணிட்டீங்க, நீங்க டப்பிங் யூனியன்ல வந்து பஜ்ஜி போண்டா வாங்கி சாப்பிட்டீங்க, நீங்க வந்து டப்பிங் யூனியன்ல கால் வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஷோகாஸ் நோட்டீஸ் தான். அவங்களையும் இப்ப ரீசெண்டா டெர்மினேட் பண்ணாங்க. ஜஸ்ட் ஒரு 1 month இருக்கும்னு நினைக்கிறேன். சில்லி ரீசன்ஸ் எல்லாமே வந்து.
ஏன்னா நான் யூனியனுக்கு அகேன்ஸ்டா வந்து கொஸ்டின் கேக்குறாங்க, அதனால நாங்க டெர்மினேட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி யூனியனுக்கு நீங்க அகேன்ஸ்டா டப்பிங் யூனியன் தலைவர் ராதா ரவிட்ட எடுத்துட்டு போனா அவர் உங்களுக்கு நல்ல நியாயம் வாங்கி கொடுத்திருப்பாருல்ல. முதல்ல ராதாரவி நல்லவரா? தலைவர் எவ்வழியோ அவ்வழியே மத்தவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. தலைவர் ஒழுங்கா இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? டப்பிங் யூனியன் தலைவர் ராதா ரவி மேலேயே இப்படி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அவரும் தான் என்ன பண்ணுவாரு? ஆக்சுவலி அவர் ஒழுங்கா இருந்தா இந்த மாதிரி எதுவுமே நடக்காதே. முதல்ல அவர் ஒழுங்கா எந்த பொண்ணுங்களையாச்சும் பத்தி நல்லபடியா அவர் பேசியிருக்காரா? ஒரு சோஷியல் மீடியால சொல்றேன் நான் வந்து அவ இவன் பேசுவாரு, அதுவா அப்படின்வாரு. இப்போ ரீசெண்டா எங்க டப்பிங் யூனியன் மீட்டிங்லயே ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி எனக்கு ஆரி துப்புறா, சீ போய் அந்த பொண்ணு மேலேயே கை வச்ச, உனக்கு கை வைக்கிறதுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு அவர் வந்து. சோ அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு நிர்வாகத்துல தலைவரா இருக்கிற போது அவர் கீழே இருக்கிறவங்க எப்படி செயல்படுவாங்க? அவருக்கு தெரியாம ஒரு துரும்பு கூட நகராது டப்பிங் யூனியன்ல. ஆக்சுவலா சாஜியோட அந்த வீனஸ் ஸ்டுடியோல என்ன நடந்துச்சு? அவர் உங்களை செக்ஷுவல் டார்ச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்னென்ன பண்ணாரு? அவர் வந்து எனக்கு சும்மா மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாரு, டார்லிங் சொல்லிட்டு. நான் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன் சொல்லிட்டு நான் அண்ணன் தான் அவரை வந்து ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் நான் சொல்லிட்டேன், ஆனா எனக்கு என்ன டார்லிங் கூப்பிடாதீங்கன்னா எனக்கு அது பிடிக்கலன்னு சொன்னேன். பட் ஸ்டில் அவர் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. என்கிட்ட சாட்ஸ் எல்லாமே ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மிட் நைட்ல வந்து கால் பண்றது, ஆடியோ கால் பண்றது, நான் போன் எடுக்கலன்னா நார்மல் கால் வருவார், இல்ல வாட்ஸ்அப் கால் பண்ணுவாரு, வீடியோ கால் பண்ணுவார். எல்லாமே பாத்தீங்கன்னா மிட் நைட்ல ஆஃப்டர் 10 PM தான். என்கிட்ட எல்லாமே ப்ரூஃப்ஸ் இருக்கு. ஸோ கால் பண்ணி என்ன ரொம்ப டெக்ஸ்ட் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க மேடம், ப்ரூஃப்ஸ் இருக்கு என்கிட்ட. அவர் சாட்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் பண்ணிருப்பாரு டார்லிங் சொல்லிட்டு. ஒரு 10:30 மணிக்கு டார்லிங் டியர் இருக்கியா, உனக்கு ஒர்க்லாம் வருதா டப்பிங்க்கு, இல்லைன்னா நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரி நல்லவர்கள் எல்லாம் ராத்திரி 10:30 மணிக்கு மேலதான் மெசேஜ் பண்ணுவாங்க. வீடியோ கால், வாட்ஸ்அப் கால், இதெல்லாம் எதுக்காக? சங்கீதாவை தேவையே இல்லாம அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாம சாஜி டார்லிங்னு கூப்பிட்டதுனால இன்னைக்கு சாஜிக்கு 6 மாசம் சிறை தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க சங்கீதா. அதுக்கான சைதாப்பேட்டை மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழங்கப்பட்ட தீர்ப்பு நகல் இது. இந்த தீர்ப்புல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சங்கீதா? 11th பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேரால 31st பாயிண்ட்ல லாஸ்ட் 3 லைன் பாருங்களேன். I have not convicted any wrong. I don't know whether calling a person as darling is an offense. I openly and unconditionally regret for the acts and I pray to forgive me. அக்செப்ட் பண்ணிருக்காரு அவரே. எஸ் மேம். அவருக்கு தெரியாது டார்லிங்னு உங்களை கூப்பிடுறது தப்புன்னு அவருக்கு தெரியாது அப்படின்னு அவர் பாசமா கூப்பிட்டிருந்திருக்காரு. அப்போ அதுக்கு அடுத்த பேரால ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும் படிங்களேன். The reply of the accused is considered. However, the offenses proved are against women and their social diseases. அதாவது ஜட்ஜ் சமூகத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் சமூக வியாதின்னு தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரு ஆண் தன் மனைவிய டார்லிங்னு கூப்பிடலாம், காதலிய கூப்பிடலாம், தன்னை பிடிச்சவங்களை கூப்பிடலாம், தனக்கு பிடிச்சவங்களெல்லாம் டார்லிங்னு கூப்பிட முடியாது. அப்படி கூப்பிட்டா 6 மாசம் சிறை தண்டனை. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சைட்ல வந்து நான் வந்து காசுக்காக ஷாஜி கிட்ட இருந்து பணம் பறிக்கும் நோக்கத்துக்காக வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜட்ஜ் அதுவும் கிளியரா போட்டிருப்பாரு. இந்த மாதிரி அவங்க வந்து காசு பறிக்கும் நோக்கத்துல வந்து கேஸ் ஃபைல் பண்ணல, அவங்களுக்கு ஆல்ரெடி வேற ஒரு ஜாப் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. நான் காம்பன்சேஷன் கேட்கவே வந்து இந்த மாதிரி காசு பறிக்கிற நோக்கத்துல தான் போடுறாங்கன்னு சொல்றது சகஜம். ஆமா. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த கேஸ்ல ஷாஜி கேஸ்ல வந்து காம்பன்சேஷன் நான் கேட்கவே இல்லை. எனக்கு நியாயம் தான் வேணும், அதை தாண்டி எனக்கு வேற எதுவும் வேணாம். சோ ஜட்ஜே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பேரால எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஜட்ஜி மென்ஷன் பண்ணிருப்பாரு. எந்தெந்த செக்ஷன்ல. ஆமா, வித் ஃபைன். கேட்காமயே இவங்களுக்கு வந்து வித் ஃபைன் 15,000 உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு நீதிபதியோட தீர்ப்பு இருக்கு. ஆமா. ஸோ எந்த ஒரு பெண்ணையும் டார்லிங்னு கூப்பிட்டீங்கன்னா 6 மாசம் ஜெயில இருக்கிறது ரெடியா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கோங்க. 4.5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சாஜிக்கு பனிஷ்மெண்ட் 6 மாசம் சிறை தண்டனை அப்படின்னு. ஆனா அந்த 4.5 வருஷம் நீங்க இழந்தது என்ன? அந்த 4.5 வருஷம் எல்லாமே இழந்துட்டேன். என்னோட கெரியர்ல இருந்து எனக்கு நிறைய டப்பிங் நான் பேசிட்டு இருந்தேன் முன்னாடி பாத்தீங்கன்னா. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன யூனியன்ல இருந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நான் யூனியனுக்கு அகேன்ஸ்டா படுறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட அப்பா வந்து நல்லா தான் இருந்தாங்க. பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு போகுது, போலீஸ் வேற சம்மன்ஸ் கொடுப்ப வீட்டுக்கெல்லாம் வருவாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்க அப்பா வந்து மனசு கஷ்டப்பட்டு நல்லா இருந்தாரு. எனக்கு அதுதான் ரொம்ப மனசு கேட்கல. பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து திடீர்னு இறந்துட்டாங்க. நான் ரூம்ல படுத்துட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்து ஏஞ்சி கத்துனாங்க. அப்புறம் ரூம்ல இருந்து ஓடி வந்தோன்னு ஒண்ணுமே இல்லை. நான் 12 o'clock வரைக்கும் எங்க டேடி பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் படுக்க போனேன் ரூமுக்கு வந்து. அப்புறம் மார்னிங் வந்து அப்பா இருந்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முன்னாடியாச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்பா சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தமா எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் 4.5 வருஷம் வந்து. ஆனா இப்போ அப்பா இல்லை, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா கூட இல்லை வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் நான் எதுவும் தப்பு பண்ணலையே, நான் என்ன தப்பு பண்ணேன்?
ஜென்ரலாக எந்த வீட்லேயும் அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வயசு பொண்ணு போகிறாங்க அப்படின்னா விட மாட்டாங்க. ஆமா. வேண்டாம், வேற இடத்துல வேலையை பார்த்துட்டு கம்முன்னு போயிடு, அமைதியாயிரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்லேயும் அப்பா சொன்னாங்க? இல்ல சொன்னாங்க. ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் எதுவுமே இல்ல. அலைன்ஸ்லாம் வந்துச்சு, அதுவும் வந்து போயிடுச்சு. ஏன்னா பொண்ணு வந்து கோர்ட்டு கேஸ்னு அலையிறாங்க, ப்ளஸ் ஜாப் இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வந்து அலைன்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. பட் அப்பா இறந்தவங்க உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்டபர்னா உங்களை வந்து அப்பா வந்து வேண்டாம் இதுன்னு சொல்லலை? அப்படி அப்பா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்பாக்கு ம். தெரியும் என் பொண்ணு வந்து தப்பு பண்ணாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க அப்பா என்ன அப்படியே வளர்க்கல. ஸோ அதனால ஃபைன், என்ன நடக்குதோ நடக்கட்டும். நம்ம எந்த தப்பும் பண்ணல. அவருக்கு உடம்புக்கு எதுவும் இல்லை, வேற எதுவுமே எதுவும் இல்ல. இந்த நல்லா மன இருந்தாரு. உளைச்சல்ல தான் நினைச்சு இருந்துட்டாருன்றீங்களா? ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இறந்துட்டாரு. இவங்களும் வந்து என்னை பத்தி தப்பா வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி வந்து. ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பார்ல. ஏன்னா நியூஸ் பேப்பர்லயும் பப்ளிஷ் ஆச்சு. இந்த மாதிரி வந்து ராதாரவி மேல 5 செக்ஷன்லன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லயும் பார்த்தாரு அப்பா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணி மனசுக்குள்ள கஷ்டப்பட்டு வந்து நல்லா இருந்தாங்க. எனக்கு அதுதான் மனசு கேட்கல. பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் இறந்துட்டாங்க. இந்த கேஸுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஜென்ரல் பாடி மீட்டிங் நடந்துச்சு டப்பிங் யூனியன்ல வந்து. அதுல வந்து என்ன அசால்ட் பண்ணாங்க. கதிரவன், ராதாரவி, அப்புறம் கவிதா, அப்புறம் கோபால், சரவணன், இன்னும் 2 பேர் இருக்காங்க. 8 பேர் மொத்தம். கிரிஜா, 8 பேர் மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்குது. என் மேல அசால்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் கதிரவன், ராதாரவி சொல்லி தான் இவங்க மத்த 5 பேர் வந்து என்ன அட்டாக் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கைவிட்டு ஃபுல்லா ஸ்கிராச் பண்ணிட்டு, நான் வேற ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல வேற அட்மிட் ஆயிருந்தேன். ஏன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு. இதுவும் வந்து அப்பாக்கு அப்புறமா அதான் அந்த நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆனவொன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சது. 12 o'clock வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க நைட்டு வந்து. இந்த மாதிரி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ எந்த வேலைக்கும் கூட போக தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ வீட்லயே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு 3 hours 4 hours தான். எனக்கு ரூம்ல இருந்து அப்புறம் ஓடி வர திபுன்னு அம்மா இறந்துட்டாங்க அப்பா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே அப்புறம் அப்பான்னு கூப்பிடுறேன், ஒண்ணுமே இல்ல, தெரிஞ்சிருச்சு எனக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி, சாரி ஃபார் யூ சங்கீதா. ஓகே, நீங்க ஒரே பொண்ணா? நான் ஒரே பொண்ணு. ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஆமா. நியாயத்துக்காக நம்ம போராடுறோம். பட் அந்த மன உளைச்சல் அப்பாவுக்கு இருந்தாலும் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அப்பாவுக்கும் ஒரு பெரிய ஒரு நெஞ்சு அடைச்சு போயிருக்கும் அவருக்கு. இல்ல ஏர்லி மார்னிங் என்ன பண்றதுனே தெரியல. நானும் அம்மா மட்டும் தான் இருந்தோமா. ம். சுத்தமா புரியல, எதுவுமே புரியல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு இறந்துட்டாரு தூக்கத்துல அப்படின்ற போது. ஆக்சுவலா இப்போ இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா, உங்க அப்பாவோட ஆத்மா கண்டிப்பா உங்க கூட தான் இருக்கும். ஒரு தப்பு தட்டி கேட்டு கோர்ட் வாசல்ல நின்று நம்ம பொண்ணு போராடினா இன்னைக்கு ஜெயிச்சிருக்கா, தீர்ப்பு வந்து குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்க அப்பாவோட சோல் உங்க கூட இருந்து பிளஸ் பண்ணதுனால தான் இதெல்லாம் நடந்திருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வேற வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. இந்த சோஷியல் மீடியால இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அவங்க காலி பண்ண சொன்னாங்க. நாங்க 8 years அந்த வீட்டுல ரெண்ட்டுக்கு இருந்தோம். திடீர்னு வந்து இல்ல காலி பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி அப்பா இறந்திருக்காங்க, ஒரு 1 year சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்க மூவ் ஆன் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்க மூவ் ஆன் பண்ணோம். ஓகே, தப்பு ஏதோ என் மேல நான் தான் வந்து இது பண்றேன்ற மாதிரி இந்த சொசைட்டி பாத்துட்டு இருக்கு. விக்டிம் தான் ப்ளேம் ஆமா, பண்றாங்க ஆமா, இல்ல? ஆமா. உங்களுக்கும் ஒரு பயமா இல்லையா? ஏன்னா டப்பிங் யூனியன்ல தான் வேலை பார்க்குறீங்க, ஒரு பவர்ல இருக்கிற ஒரு நபர் ராதாரவி எதிர்க்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பயம்லாம் எதுவும் இல்லைங்க. மெயினா நான் தப்பு பண்ணல. ஸோ அது வந்து நான் கிளியரா இருக்கேன் வந்து. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம எதுவும் பண்ணலையே, நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மள டார்கெட் பண்ணி நம்மள வந்து வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்களேன்னு சொல்லி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே வந்து ராதாரவிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு மேல ஷாஜி இப்படி வந்து கை வச்சாருன்னா ராதாரவி இப்படிதான் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? கதிரவன் பாலுக்கும் 2 பொண்ணு இருக்கு. அந்த 2 பொண்ணு டப்பிங் பேசிட்டு இருக்காங்கல்ல. சோ இப்படிதான் ஷாஜி வந்து அந்த 2 பொண்ணுங்க மேல கை வச்சாருன்னா இப்படிதான் கதிரவன் பால் வந்து அவரோட ஸ்டாண்ட் இப்படிதான் இருக்குமா? சும்மா இருப்பாரா? சொல்வாரா டேய் சலக்குட்டி இந்த மாதிரி பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு? உங்க மேல எந்த குற்றமும் இல்லை, நீங்க ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அவர் குற்றவாளின்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியாச்சு. இப்போ நீங்க மறுபடியும் டப்பிங் யூனியனுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க மெம்பராகவும் உங்களை யார் அசால்ட் பண்ணாங்களோ அவங்கள டப்பிங் யூனியன்ல இருந்து நீக்கிறதுக்குமான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா இப்பவாது? ஒரு விக்டிம்னா நான் டப்பிங் யூனியன்ல மெம்பரா இல்ல. கோர்ட்டு குற்றவாளின்னு சொன்ன ஷாஜி இன்னும் டப்பிங் யூனியன்ல மெம்பர்ஷிப்பா நீடிச்சிட்டு இருக்காரு. இதுதான் எங்களோட நிர்வாகம். காலைல கோர்ட்டுக்கு போவேன், அப்புறமா நான் ஆஃபீஸ் வேற போகணும், போலீஸ் ஸ்டேஷன் வேற போகணும், போலீஸ் ஸ்டேஷன்ல வர வச்சு காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் இல்ல ரேணுகா, நீ இல்ல ரேணுகான்னு சொல்லுவாங்க. நாங்க எஸ்ஐ பேரும் ரேணுகா, இன்ஸ்பெக்டர் பேரும் ரேணுகா. வர சொல்லுவாங்க மேடம், வந்துட்டுல நான் இல்ல ரேணுகா, நான் இல்ல இவங்க, நான் இல்ல, என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்ல, ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன். அது வந்து நான் அதையும் வந்து கோர்ட்ல சொன்ன மேடம் இந்த மாதிரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடியல மேடம். டோட்டலா ரொம்ப, ஏன்னா அதுவும் அப்பா இறந்துட்டோம்னா இன்னும் டவுன் ஆயிட்டேன்.
லாஸ்ட் ஒரு 1 இயரா வந்து என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. இந்த டப்பிங் இண்டஸ்ட்ரியவே விட்டுட்டு வேற ஒரு வேலையை தேடிட்டு போயிட்டீங்க. பட் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இதுக்காக நம்ம ஓடிட்டே இருக்கோமே, இதை விட்டுட்டு கிவ் அப் பண்ணிட்டு போயிடலாம் நிம்மதியா இல்ல அப்படின்னு? அந்த மாதிரி நான் நினைக்கல மேடம். முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன் அப்பா இருக்கிற போது ச்சே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் அப்பா இறந்த உடனே இனிமே விடவே கூடாது, நான் எந்த தப்பும் பண்ணல, இவங்களால எங்க அப்பாவை வேற நான் எழுந்திருக்கேன், இவங்க எல்லாரும் தான் காரணம் எங்க அப்பா இறந்ததுக்கு வந்து. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் மேடம். சோ அதனாலதான் வந்து என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்? மேல கை வச்சுதான் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ ஆக்ஷன் எடுக்கல, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன் டப்பிங், என்னால அது பேச முடியல. நான் படம் பேசி 2-3 வருஷம் ஆகுது. அப்படி நான் ஏதாச்சும் பேசினா கூட அங்க வந்து அவங்க கமிட்டில இருக்கவங்க இவங்க நான் மெம்பர் பேசக்கூடாது. நான் வேற ஒரு யூனியன்ல மெம்பரா இருக்கேன், தமிழ்நாடு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வெளித்திரை சின்னத்திரை டப்பிங் யூனியன், அதுல நான் மெம்பரா இருக்கேன். அதுபடி நான் பேசலாம். இந்த யூனியன்ல இல்ல அவங்க நான் மெம்பர், அவங்கள பேச வைக்க கூடாதுன்னு அங்க வந்து பிரச்சனை பண்றது, டைரக்டர் கிட்ட பிரச்சனை பண்றது, ப்ரொடியூசர் கிட்ட பிரச்சனை பண்றது, அந்த ஸ்டுடியோல பிரச்சனை பண்றது. ஒரு சீரியஸ் மேடம், ஒன்னும் இல்ல, படம் கூட இல்ல மேடம், சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு சீரியஸ் பேசின ஒரு ஸ்டுடியோல வந்து அந்த ஸ்டுடியோல மொத்தமா எல்லாரும் வந்துட்டாங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு, பிகாஸ் எனக்கு ப்ரூஃப் வேணும்ல. ஏன்னா லேபர் ஆஃபீஸ்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அவங்க உங்க வேலையை தடுக்கலன்னு சொல்றாங்க, நீங்க தடுத்தாங்கன்னு சொல்றீங்க, எங்களால ஒரு இதுக்கு வர முடியல கன்க்ளூஷனுக்கு அப்படின்றாங்க. இப்போதான் ப்ரூஃப் இருக்குல்ல பாருங்க, நான் ஒர்க்குக்கு போயிருக்கேன், எனக்கு லேபர் ஆர்டர் இருக்குது, இந்த மாதிரி இவங்க ஒர்க் பண்ற போது தடுக்க கூடாது சொல்லிட்டு, அப்ப நான் ஒர்க் பண்ண போயிருக்கேன், இப்ப நீங்க எல்லாம் வந்து தடுத்திருக்காங்க அப்படின்னு நான் காமிச்சேன். நான் லேபர் ஆஃபீஸர் சாஜின்ற ஒரு நபர் மேலதான் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, கதிரவன் மேல பண்ணல, ராதாரவி மேல பண்ணல. அப்புறம் ஏன் இந்த சாஜிக்காக மொத்த டப்பிங் யூனியனும் உங்களுக்கு எதிராக செயல்படணும்? கதிரவன் பாலுக்கு வந்து ஷாஜி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு திருடனுக்கு இன்னொரு திருடன் தானே ஒத்துழைப்பாங்க. சோ அப்படின்ற போது எல்லாருமே அப்படிதானே. நீங்க பொத்தாம் பொதுவுல அப்படி சொல்ல முடியாதுல்ல. இல்ல அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க, அதுல அவர் எப்படி அசிங்கமா பேசிருப்பாருன்ற ஒரு ஃபீமேல் கிட்ட வந்து எப்படி அசிங்கமா வந்து தகாத வார்த்தையில கதிரவன் பாலு பேசிருப்பாருன்றது ஆடியோவே இருக்கு. ஒரு ஆடியோ நோட்டு கொடுத்தீங்க இல்லையா? ஆமா, ஒரு ஆடியோவே இருக்கு. அப்ப தெரிஞ்சிருக்கும்ல அவரோட தகுதி என்னன்னு சொல்லிட்டு, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருக்கும்ல. ஷாஜியோட கேஸ்ல நான் கதிரவன் பாலுவும் வந்து கம்ப்ளைண்ட்ல வந்து அவரோட பேரும் ஆட் பண்ணிருந்தேன். கதிர் வந்து பாத்தீங்கன்னா என்ன த்ரெடன் பண்ணாரு, நீங்க வந்து லீகலா போனீங்களா உங்களை யூனியன்ல இருந்து டெர்மினேட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. சோ அதனால அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு தான் என்ன ஆச்சுன்னா, ஜெனரல் பாடி மீட்டிங் அப்போ வந்து கதிரவனோட தங்கச்சி வந்து கதிரவன் சொல்லி அந்த 5 பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கேட்டுட்டு கதிரவனோட தங்கச்சி வந்து என்ன அசால்ட் பண்ணாங்க, என் மேல கை வச்சு என் ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாம் கை விட்டு இது பண்ணாங்க. அது கூட நீங்க இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க. கதிரவன் வந்து அவர் என்ன சொல்லிருப்பாரு, அவங்களே வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ள கை வச்சு கிழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சாஜி மேல நீங்க பண்ண கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து தான் ஒரு டப்பிங் யூனியனோட ஜெனரல் பாடி மீட்டிங்ல உங்களை வந்து கதிரவன் அவங்க எல்லாரும் அவங்களோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்னீங்க. ஆல்ரெடி நான் கதிரவனை எடுத்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மிஸ்டேக் பை ஃபேக்ட் அப்படிங்கிற இதுல அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. சோ அப்ப அவங்க மேல தப்பு இல்லைன்ற மாதிரி தானே ஆகுது. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு அவர் கதிரவன் பாலு வந்து சொல்லியிருப்பாரு. ஆமா கரெக்ட் தான். ஆனா வந்து போலீஸ் தான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிருக்காங்க, கோர்ட் வந்து க்ளோஸ் பண்ணல. சோ கோர்ட் சொல்றது போலீஸ் கேட்கணுமா, போலீஸ் சொல்றது கோர்ட் கேட்கணுமா? ஆப்வியஸ்லி கோர்ட் சொல்றது தான் போலீஸ் கேட்கணும் இல்லையா? நான் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டு அதை ரியோபன் பண்ணிட்டேன் நான் வந்து. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பாத்தீங்கன்னா, கோர்ட்டுக்குள்ள இருக்கிற பண்டலை காணோம் மேடம், கோர்ட்டுக்குள்ள இருக்கிற பண்டலை காணோம். 6 மாசம் 7 மாசம் நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் இயரிங் போயிட்டு இருப்பேன், பண்டல் காணோம் இதுதான் போயிட்டு இருந்தது ஒரு 8 மாசமா வந்து. அது ஒரு 1.5 வருஷம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போடுறேன். ஜஸ்டிஸ் வந்து வேல்முருகன் சார் கிட்ட வருது அந்த பெட்டிஷன் வந்து. அவர் கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ் கேட்டு அடுத்த இயரிங் போட்ட உடனே இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு லோயர் கோர்ட்ல, ஏன்னா கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஜட்ஜ் வந்து அவசரமா ஆர்கியூமெண்ட்டை கேட்டுட்டு ரியோபன் பண்ணிட்டாங்க கேஸை வந்து. ரியோபன் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து R5 விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி 3 மாசம் ஆகுது, இன்னும் போலீஸ் வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணல, கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணல ரிப்போர்ட். சோ அந்த ஜெனரல் பாடி மீட்டிங்ல தான் வந்து ராதாரவியும் மத்த ஒரு 7 பேர் மொத்தம் 8 பேர் மேல வந்து 5 செக்ஷன்ல FIR ஃபைல் பண்ணாங்க. சோ அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் ரியோபன் பண்ணிட்டு அதோட ஆர்டர் காப்பி இது. இப்போ டப்பிங் யூனியன்ல 2 அணி இருக்கு இல்லையா, ராமராஜ்யம் அணி, ராதாரவி அணி அப்படிங்கிறது. நீங்கெல்லாம் ராமராஜ்யம் அணியில உள்ளவங்க. ஆமா. சோ நீங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா உங்க அணியில யாரெல்லாம் இருக்காங்க, ஏன் சேர்ந்தீங்க? ராமராஜம் அணி பாத்தீங்கன்னா உண்மைக்காக குரல் கொடுக்கிற ஒரு அணி. அந்த அணியில பாத்தீங்கன்னா சின்மயி மேடமும் இருக்காங்க. அவங்களுக்கும் ரீசெண்டா வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பிளஸ் டப்பிங் யூனியன்ல இருந்து அவங்களையும் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் சுமதின்றவங்க வந்து அவங்க என்னோட கேஸ்ல விட்னஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள டெர்மினேட் பண்ணிட்டாங்க. கேட்டா வந்து யூனியனுக்கு அகேன்ஸ்டா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூனியனுக்கு அகேன்ஸ்டா யாரும் செயல்படல மேடம். இதுல பாத்தீங்கன்னா வந்து நாசர் சாரும் ரோகிணி மேடம் அப்புறம் ஒரு 2 பேர், இந்த 4 பேரை மட்டும் தான் டெர்மினேட் பண்ணல, மத்த எல்லாருமே டெர்மினேட் பண்ணிட்டாங்க. நானா இருக்கட்டும், சுமதியா இருக்கட்டும், சின்மயா இருக்கட்டும், மதியானாவா இருக்கட்டும், ஜேம்ஸா இருக்கட்டும், தாஸ்ரதி சாரா இருக்கட்டும், முரளிகுமார் சாரா இருக்கட்டும், எல்லாருமே டெர்மினேட் பண்ணிட்டாங்க.
ஏன்னா நாங்க யூனியனுக்கு அகேன்ஸ்டா செயல்படுறோமா, ஆனா ப்ரூஃப் எதுவுமே இல்ல அவங்க கிட்ட, சும்மா வாயிலே வட சுட்டுவார் கதிரவன் பாலு வந்து. பட் அந்த பக்கம் ராதாரவி அணியில வந்து எக்கச்சக்க பேர் இருக்காங்களே. ஏன் சொல்றேன் அப்படின்னா, டப்பிங் யூனியன்லயும் எலெக்ஷன் ஒண்ணு வைக்கிறாங்க இல்லையா? அந்த தேர்தல் வச்சுதான் இவங்களெல்லாம் செலக்ட் பண்றாங்க. அப்போ ராதாரவி அணிகள்ல இத்தனை பேர் டப்பிங் யூனியன்ல ஆயிரக்கணக்கான பேர் மெம்பரா இருக்காங்க. அவங்கெல்லாம் ராதாரவிய தலைவராகவும் செக்ரட்டரியா கதிரவனையும் சாஜிய பொருளாளராகவும் ஏத்துக்கிட்டு தானே இருக்காங்க. இந்த சொச்ச பேர் நீங்க அவங்கள எதிர்க்கிறதுனால நீங்க அவங்கள என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? மேடம், டப்பிங் யூனியன்ல அவங்க சைட்ல நிறைய பேர் இருப்பாங்க, இல்லன்னு சொல்ல. பட் அந்த நிறைய பேர் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல. ஒரு 500 பேர் தான் அதுல ஆக்டிவ் மெம்பர்ஸ். அவங்க அந்த 500 பேர் மட்டும் தான் டப்பிங் வந்து பேசுவாங்க. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் போன இன்டர்வியூல வந்து, ராதாரவி சார் வீட்டுல வந்து கார் ஓட்டுறவ டிரைவர், அப்புறம் வெளியே வந்து பழம் விற்கிறவன், அப்புறம் அவருக்கு வந்து வீட்டுல வந்து கிளீனிங் பண்றவங்க, சோ இவங்க எல்லாருமே மெம்பரா இருப்பாங்க. அப்படின்ற போது எலெக்ஷன் வர மட்டும்தான் அந்த பர்டிகுலர் மெம்பர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களெல்லாம் நாங்க பாத்துருக்க கூட மாட்டோம். அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் தான் பாப்போம் யாரா இதுன்னு சொல்லிட்டு. சோ அவங்களோட வேலை என்னன்னா வந்து ஓட்டு போட்டு தான் போவாங்க. அப்ப யார் வின் பண்ணுவா டப்பிங் யூனியன்ல? எலெக்ஷன் எப்ப வச்சாலும் யார் வின் பண்ணுவா? இப்ப சின்மயி என்ன சொல்றாங்க இந்த தீர்ப்பு? சின்மயி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபைனலி சங்கீதா, யூ காட் ஜஸ்டிஸ் சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நீங்க 4.5 வருஷம் நீங்க போராடினது எல்லாமே எனக்கு தெரியும், சான்ஸே இல்ல, மை பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க சொன்னப்போ. ஏன்னா அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்களே, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி டப்பிங் யூனியன்ல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அட்டூழியம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்களுக்கு அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணேன். லைனா தான் 2 பேரும் அடுத்தடுத்து டெர்மினேட் ஆனோம். சின்மய்க்கு அப்புறம் நான் என்ன டெர்மினேஷன் பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, எல்லா எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டப்பிங் யூனியன்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். இந்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்க அவருக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல. அவர் எதுக்கு செக்ரட்டரி போஸ்டிங்ல உட்காந்துட்டு இருக்காரு? ரிசைன் பண்ணிட்டு வெளியே போக வேண்டியதானே? என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு. பண்ணும்ல, ஆக்ஷன் எடுக்கணும்ல, எல்லா ப்ரூஃப்ஸ் இருக்குல்ல. டப்பிங் யூனியன்ல நாங்க சேர்ந்து பேசிக்கிறோம், நாங்க கலந்து பேசிக்கிறோம் அப்படின்றாருல்ல. பேசும்போது தனிப்பட்ட முறையில சங்கீதா சாஜி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அதுக்கும் யூனியனுக்கும் சம்பந்தமே இல்லன்னு நான் ஃபர்ஸ்ட் யூனியன்ல தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீ ஏன் ஆக்ஷன் எடுக்கல? நீ தானே செக்ரட்டரியா இருந்த, ஏன் ஆக்ஷன் எடுக்கல? ப்ரூஃப்ஸோட கொடுத்தேன்ல, சொன்னேன்ல. எங்க என்ன பண்ணிட்டு இருந்தா? தூங்கிட்டு இருந்தாரா கதிரவன் பால் வந்து? லீகலா போனா ஏன் மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொன்னாரு. சொன்னாரு, என்கிட்ட எல்லாமே இருக்கு, எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாம். சும்மா அவர் மாதிரி வாயிலே வட சுட மாட்டேன், ப்ரூஃப்ஸ் எதுவுமே இல்லாம. எவ்ரிதிங் ஐ ஹேவ் a proof. பட் இப்படித்தான் டப்பிங் யூனியன் ரூல்ஸ்னு அவங்க சொல்றாங்க. இப்போ நீங்க வெளியில போலீஸ் ஸ்டேஷன்ல சட்ட போராட்டம் நடத்தி ஒரு தீர்ப்பு கையில வாங்கி வச்சுட்டீங்க. ஆனால் டப்பிங் தான் என்னோட பேஷன், 2 வருஷமா நான் வந்து டப்பிங் பேசல அப்படின்னு சொல்லி அழுதிங்க. அதுல உங்களுக்கு அந்த துறை மேல எவ்வளவு பேஷன் இருக்குன்னு தெரிஞ்சது. பட் இனிமே நீங்க யூனியன்ல மெம்பர் ஆனாதான் பேச முடியும் அப்படிங்கிற பட்சத்துல ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? அது கண்டிப்பா ஆக முடியும். ஏன்னா நான் டெர்மினேஷன் சூட் போட்டிருக்கேன், கண்டிப்பா ஆக முடியும். அவங்க சைட்ல தான் லேக் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடாம வந்து அவங்க லாயர் வந்து டேட் வாங்கிட்டே போயிட்டு இருக்காரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்யூஷன் கிடைச்சுதானே ஆகும், கொடுத்துதானே ஆகணும். நீ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டுதானே ஆகணும். அப்ப பாத்துக்கிறேன். ஃபைனலா சங்கீதா, ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நீங்க பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை மாதிரி எல்லாரும் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போய் போராடவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. உங்களை மாதிரி தப்ப தட்டி கேட்கணும், தைரியமா இருக்கணும். என்ன 4 வருஷம் வாங்கிட்டாங்கல்ல, ஒரு சங்கீதா இல்ல 1000 லட்சம் கோடி சங்கீதா வரணும்னு எனக்கு ஆசை. ஆக்சுவலி நான் ஏன் இந்த ஸ்டாண்டுக்கு வந்தேன்னா, என்ன மாதிரி இனிமே எந்த ஒரு பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது, நான் லாஸ்டா இருக்கணும். இந்த 4.5 வருஷம் நான் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாமே என்னோட போட்டோம். இனிமே எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாது. இதுதான் என்னோட ஸ்டாண்ட். இதுக்காக தான் நான் போராடிட்டு இருந்தேன். ஃபைனலி ஐ காட் ஜஸ்டிஸ். சங்கீதா சாஜி வழக்குல சங்கீதாவுக்கு துணையா உறுதுணையா இருந்து இன்னைக்கு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அட்வொகேட் தேவேந்திரன் அவர்கள். பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். பொதுவா பெண்களுக்கு பணியிடங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு ஹராஸ்மெண்ட், ஒரு தவறான அப்ரோச் பண்றாங்க, இல்ல நீ அட்ஜஸ்ட் பண்ணாதான் இந்த வேலையில இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெண்கள் முதல்ல ப்ரூஃப், ஆதாரம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா விக்டிமே இங்க பிளேம் பண்ணிடுவாங்க. ஸோ பெண்கள் என்னெல்லாம் உஷாரா இருக்கணும், இந்த மாதிரி வழக்குல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு சார்? இப்ப சங்கீதாவுக்கே என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருந்தது? முதல்ல வந்து நடந்த பிரச்சனைகள் வந்து உண்மையான துறையில வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது உண்மையாவே நம்மளுக்கு நடந்ததா, அந்த பிரச்சனையில வந்து நம்ம முழு மூச்சா இறங்கி நம்மளுக்கு பாதிப்பு பண்ணவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தரணும். அந்த ஒரு எண்ணம் ஃபர்ஸ்ட் ஒதுக்கணும் அவங்களுக்கு. 2வது வந்து அவன் எந்தெந்த அளவுக்கு தொல்லை பண்ணிருக்கிறான்றத ஒரு எவிடன்ஸ், ஒன்று ஃபோன் மூலியமா சில பேர் டார்ச்சர் பண்ணுவாங்க, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க, சில டைம்ல வந்து போட்டோஸ் அனுப்புவாங்க, இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி பத்திரமா வச்சிருக்கணும். சில சமயம் நேரடியா பண்ணும்போது அப்ப நம்ம போன்ல வந்து ப்ரூஃப் ரெக்கார்ட் பண்ணி நேரடியா பண்ணும்போது அட்லீஸ்ட் நம்ம போனை வந்து ரெக்கார்ட் கேமரா ரெக்கார்டு ஆட் பண்ணி வச்சிருக்கணும். எதிர்க்கணும், அதை தட்டி கேட்கணும்னா ஆதாரம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. இப்போ வர சூழ்நிலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றத்தை நிரூபிக்க தான் இப்போ போராட வேண்டியதா இருக்குது. குற்றவாளிகள் ஈஸியா வந்து குற்றம் இல்லைன்ற மாதிரி போறாங்க. பாதிக்கப்பட்டவங்க உரிமைக்காகவும் குற்றவாளிக்கு தண்டனை தரவும் ரொம்ப போராட வேண்டியது இருக்குது.
சூழ்நிலை அது மாதிரி ஆயிடுச்சு. சங்கீதா வந்து தெளிவா இருந்ததுனால ம். அவங்களுக்கு வந்த ஃபோன் கால்ஸ், வாட்ஸ்அப் கால்ஸ், மெசேஜஸ் எல்லாத்தையும் வந்து பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க. ம். இந்த ஒரு காரணம் தான் அவங்கள வந்து இந்த கேஸ்க்கு வந்து ஜெயிக்க வச்சது. என்னென்ன செக்ஷன்ல இந்த கேஸ் வழக்கு பதிவு செக்ஷன் பண்ணப்பட்டிருக்கு சார்? 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். ம். பொது இடங்கள்ல ஒரு நிறுவனங்கள்ல நடக்கிற பெண்களுக்கு அகேன்ஸ்டா நடக்கிற ஒரு குற்றங்கள் வந்து அந்த செக்ஷன்ல வந்து பதியப்படுவாங்க. ம். ரெண்டாவது வந்து செக்ஷன் 354A. ம். 354A பொறுத்த வரைக்கும் அன்பார்லிமெண்ட்ரி போட்டோஸ், வேர்ட்ஸ், ம். அவங்கள வந்து செக்ஷுவலுக்கு கூப்பிடுறது, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு கூப்பிடுறது அந்த செக்ஷன் 354A. ம். ரெண்டாவது 354D, அவங்கள வந்து விடாம பின்தொடருது, அவங்களுக்கு விருப்பம் இல்லாதனாலும் அவங்கள செக்ஷுவல் ஃபேவர் எதிர்பார்க்கறது. இந்த 3 செக்ஷன்ல வந்து வழக்கு தாக்கலாகி அதுல 3 செக்ஷன் வந்து தண்டனை அறிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ சார். ஓகே.